Hello guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து IndusInd பேங்கை பற்றிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது 990 ருபீஸில் இந்த பேங்க்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த ஷேரை பற்றி இப்போ பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் இயரில் இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்ல கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் அதோட ப்ரீவியஸ் ஹையான 1700 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நல்லா இறங்கி இப்போ 990 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30% மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த ஷேரை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்குதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஷேர்ஸ் அண்ட் பெரிய அளவில் கரெக்ஷன் வந்த ஷேர்ஸ் எல்லாம் அதுக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத பற்றி பார்ப்போம். அண்ட் உங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்த வரைக்கும் 77 crores மேலே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு லார்ஜ் கேப் பேங்க். அண்ட் உங்களோட வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ அப்படின்றது 13 இருக்குது. இந்த பேங்க்கோட பி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து வெறும் 9 தான் இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூவேஷன் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பி ரேஷியோ வச்சு. அண்ட் பிபி ரேஷியோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து நமக்கு வந்து 3க்கு கீழே இருந்தால் ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து நமக்கு வந்து 1.18 தான் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்ஓஇ வந்து 12% இருக்குது. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு 1.66 கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. மேக்ஸிமம் 10 தான் இருக்கும். இந்த பேங்க்கோட ஃபேஸ் வேல்யூமே வந்து 10 தான் இருக்குது. எதனால் ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு டிவிடெண்ட்லாம் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம ஃபேஸ் வேல்யூ பார்க்கணும். எந்த கம்பெனிக்கு ஃபேஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது 10 தான் இருக்கும். ஸோ இந்த பேங்க்கில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபினான்ஷியல் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இயர்லி ப்ராஃபிட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2021 இந்த பேங்க்கோட ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி அவங்களோட சேல்ஸ் அதாவது ரெவன்யூ பார்க்கும்போது அதுவுமே நல்லா ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்டு குவார்ட்டர்லி சேல்ஸுமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த அளவுக்கு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட லாஸ்ட் ஒரு 2 குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதாவது ஜூன் அண்ட் செப்டம்பரில் வந்த ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதனால தான் இந்த பேங்க்கோட ஷேரோட ப்ரைஸுமே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறது அதுவுமே ஒரு மேஜரான ரீசன். பட் ஆனால் லாங் டேர்மாக பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரில் வந்து எந்த விட ஒரு டேஞ்சரான விஷயமே இல்லை. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷனில் இப்போ இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்குது. ஸோ லாங் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங்குமே வந்து இந்த பேங்க்கில் வந்து 34% இருக்குது. இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டிசம்பர் 2024 நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த பேங்க்கை பற்றிய ஃபண்டமெண்டல் நியூஸ். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி ஆகலாமா அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் பார்க்கும்போது நமக்கு புரியும். ஸோ அதை வந்து நம்ம சப்போர்ட் எதாவது இருக்குதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம் ஒரு ப்ளூ கலர் லைன். அது வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னா கரண்ட்டாக இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ஜோனை தான் நமக்கு காட்டுது. லைக் வந்து ஒரு 990 அந்த ஜோன்லாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 2021 அந்த ப்ரைஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து நிறைய இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்த ரெசிஸ்டண்ட்டாக எடுத்திருக்கு. அப்புறம் பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் திருப்பி பிரேக் டவுன் பண்ணி அந்த இடத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் திருப்பி இந்த இடங்கள்லாம் வந்து சப்போர்ட்டாக எடுத்து ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறம் திருப்பி அந்த ப்ரைஸ் ஜோனுக்கிட்டே வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அக்குமுலேட் பண்ண ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஷேரோட ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65-68% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் கொடுக்கவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கிடச்ச ரேலி அப்படின்றது ஒரு 1 இயருக்குள்ளேயே அந்த அளவுக்கு ரேலி கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ்க்குள்ள நம்ம ஒரு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஷேரை பற்றிய ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் வேணும், அதாவது சப்போர்ட் ஜோனுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு ஃபிபனாச்சி வரையத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டையும் ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்டன் லெவல்ஸ் தான் காட்டும்.
அதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 38 அப்படின்ற இந்த கோல்டன் ரேஷியோட இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் ஆனால் அதை பிரேக் டவுன் பண்ணிடுது. அண்ட் இப்போ கரெக்டாக வந்து 78 அப்படின்ற கோல்டன் ரேஷியோ கிட்ட இந்த ஷேரோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் தான். ஸோ லாங் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் நல்ல கம்பெனியை ஒரு நல்ல வேல்யூவேஷனில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸ் ஜோனில் அக்குமுலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது ஷேரை பற்றி அனாலிசிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.